ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் நான் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லைஃப்பில் நிறையா ஒரு ஆசைகள் இருக்கு எனக்கு. ஆனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு நிறையா வேலை இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஈவன் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்களுமே அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு மறந்துட்டு அவங்க வந்து அவங்களோட அந்த ஒரு டெய்லி லைஃப்குள்ள இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதான் ஒரிஜினல் அப்படிங்கிறத நம்பி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் கிளாரிட்டியான ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கே இன்பில்ட்டாவே சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து கத்துக்கிட்டு வர மாட்டோம் இல்லையா? இப்ப கண்ணு சிமிட்டுறதா இருக்கலாம், மூச்சு நம்ம விடுறது, இழுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுறது, பசி எடுக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ உனக்கு இப்படி பசிக்கும், பசுதுன்னா நீ இப்படி இதை சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லி தரல. அதே மாதிரிதான் ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்படு, அந்த ஆசைப்பட்டது கிடைச்சா ஹாப்பியாரு, கிடைக்கலன்னா வருத்தப்படு அப்படிங்கிறது எல்லாமே வந்து தானா இருக்கு. சொல்லியும் யாரும் கொடுக்கல, கத்துக்கிற விஷயமும் இல்ல. அது ஆல்ரெடி இட் எக்ஸிஸ்ட் மாதிரி நம்மளோட ஜீன்ஸ்ல, நம்மளோட மனித குலத்திலேயே வந்து அப்படி ஒரு செட்டப் இருக்கு. அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு அந்த ஆசையை வந்து நம்ம ரொம்ப மல்டிப்ளை பண்ணி 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 நமக்கு நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு லைஃப்ல நிறைய கோல் செட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கயோட்டிக் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுவுமே வந்துட்டு இப்போ ஏஜ் குரூப் எல்லாம் கிடையாது. நீங்க எந்த ஏஜ் குரூப்பா வேணா இருந்துக்கோங்க, இன்னைக்கு எல்லாருமே அதை வந்து அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எனக்கு இதுல இருந்து நான் வெளில வர முடியாதா, இந்த டிப்ரெசிவ் ஸ்டேட்ல இருந்து நான் வெளியே வர முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா வர முடியும். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே எனக்கு இவ்வளோ கோல்ஸ் இருக்குங்க, நான் வந்து இது எல்லாமே அச்சீவ் பண்ணணும், எனக்கு இவ்வளோ ஷார்ட் டைம் தான் இருக்கு, இந்த டைமுக்குள்ள இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும், எனக்கு வெளியில இருந்து ப்ரெஷர் இருக்கு, என் ஃபேமிலியில ப்ரெஷர் இருக்கு, இல்லை எனக்கே ஒரு இன்டென்ஷன் இருக்கு இப்படி நான் முடிக்கணும்னு, எனக்கு வந்து வயசு அதிகமாயிருச்சு, இல்லை எனக்கு இன்னும் சாதிக்கிறதுக்கு ரொம்ப நாள் இருக்கு, இல்லை எனக்கு வந்து அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் தான், இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னுட்டு நீங்க என்னென்னலாம் வச்சு ஒரு செட்டப்ல ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு குப்படை வலை போட்டுருங்க. எப்பவுமே என்னைக்குமே நமக்கு வந்து பக்குவத்தை எது கொடுக்கும் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறதுலதான் கொடுக்கும். அந்த ஒரு நம்ம யார் யார் யார், இது ஏன் ஏன் இது எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்க கேட்கதான் நமக்கான அந்த அவேர்னஸ் வளர்ந்துட்டே போகும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப நீங்க ஆசைப்பட்டிருக்க எந்த விஷயமுமே நடக்கலைங்க. இப்ப வந்து உங்களோட ஆசை வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணணும், ஒரு நல்ல பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணணும், சொந்த வீடு வாங்கி கார் வாங்கி அம்மா அப்பாவை வந்து நீங்க நல்லா பாத்துக்கணும், அவங்கள செட்டில் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு ஒரு சூப்பரான லைஃப்பை வந்து உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அமைச்சு கொடுக்கணும், உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலி லைஃப் இப்படி இருக்கணும், குழந்தைங்க இப்படி இருக்கணும், இதெல்லாமே ஒரு 2 இயர்ஸ்ல நடக்கணும்னு நீங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 2 இயர்ஸும் முடிய போகுது, எதுவுமே நடக்கல அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் லைஃப் இருக்கா இல்லையா? இப்ப நான் இதெல்லாம் நினைச்சிருக்கேன், இதை வந்து நீங்க உங்களை கேட்டுக்கணும். இவ்வளோ ஆசை எனக்கு இருக்கு, ஆனா இதுல நான் ஒண்ணு கூட அச்சீவ் பண்ணல, இல்ல அச்சீவ் பண்றீங்க பண்ணல ரெண்டாவது, இது எதுவுமே நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது. நீங்க அப்படியே தான் இருக்க போறீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்க இருந்துதான் ஆக போறீங்க. சோ நம்ம வந்து என்ன நினைச்சுக்கிறோம்னா வாழ்க்கைனா கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், சக்சஸ்ஃபுல் பர்சனா நம்ம வந்து இந்த சொசைட்டில இருக்கணும், நம்மள வந்து சொன்னா 4 பேருக்கு தெரியணும், அப்புறம் வந்து அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆசைப்பட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப என்ன ஆயிருச்சு, ஆசைங்கிறது ஒரு கோலுங்கிறத ஒண்ணு நம்மளா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை தாண்டி நிறைய ஆசையை வந்து நம்மளே கிரியேட் பண்ணிட்டு அந்த நான் நினைச்சிட்டேன் அது நடந்தே ஆகணும் அப்படின்னுட்டு ஃபோக்கஸை மிஸ் பண்றது. ஒரு நேரத்துல ஒரு பால் அடிக்கிறது தான் கரெக்டான ஃபோக்கஸே தவிர பக்கத்துல ஒரு 4-5 பாலை வச்சுட்டு ஒட்டுக்கா அடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஏதோ விளையாடுவாங்களே ஒரே பால்ல அடிச்சு எல்லாத்தையும் கீழே தள்ளுவாங்களே, அது பேர் தெரியல எனக்கு, அந்த மாதிரி பண்றதுங்கிறது வந்து நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு போகும். இதுதான் நீங்களே உங்களை வந்து அந்த டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போறதுக்கு காரணம் வெளியில இருக்க யாருமே கிடையாது. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னா காரணம் நீங்க சோகமா இருக்கீங்க, வருத்தமா இருக்கீங்க, அழுகுறீங்க, ரொம்ப வருத்தப்பட்டு துடிக்கிறீங்க, வாழ்க்கையே பிடிக்கலனாலும் அதுக்கு காரணம் நீங்களா மட்டும்தான் இருப்பீங்களே தவிர இங்கே அடுத்தவங்களோட ரோல் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இப்ப இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வர்றதோ இல்ல உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதோ இதெல்லாம் விட்டுருங்க. அவ்வளோ டிப்ரெஷனா இருக்கவங்க உங்க எல்லாரையும் பார்த்து யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். டெய்லியும் கரெக்டா நீங்க தூங்குறீங்களா?
கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுறீங்களா? இந்த 2 கேள்வி. இந்த 2 கேள்விக்கு நீங்க யோசிங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது கதை அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம். நீங்க வச்சிருக்க கோல்ஸ் எல்லாம் எங்கேயோ இருக்கு. நான் அதை பண்ண போறேன், அதை சரி பண்ண போறேன், அதை அச்சீவ் பண்ண போறேன்னுட்டு இன்னைக்கு நீங்க உங்களை டிப்ரெஷன் பண்ணி உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி நீங்க அதையெல்லாம் அடைஞ்சா என்ன, அடையலையா என்ன? இன்னைக்கு உங்க கையில என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க இல்லையா? உங்களை நீங்க எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கணும். நான் எப்பவுமே சொல்றதுதான், செல்ஃப் லவ்ங்க. செல்ஃப் லவ் இருக்கணும், செல்ஃப் கேர் இருக்கணும், ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் அப்ரிசியேஷன் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். இது எல்லாமே செல்ஃபா இருக்கணும். மத்தவங்க எவ்வளவு நாளுக்கு உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு டைமுக்குள்ள நீங்களே கத்துக்கிட்டு நானே என்ன வந்து பாத்துக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வரணும். சோ முதல்ல நீங்க தூங்குறீங்களான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அந்த கோல் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி குப்பை தொட்டியில் போட்டுருங்க. இப்ப புது ரொட்டீனுக்கு செட் பண்ணுங்க. டெய்லி நான் 11, 12, 1 மணி வரைக்கும் நான் தூங்காம இருக்கேன். இல்ல தூக்கமே எனக்கு வர மாட்டேங்குது. சிலவங்க எனக்கு கவுன்சிலிங்ல வர்றவங்க சொல்லுவாங்க, கண்ணை வந்து என்னால மூடவே முடியலைங்க. கண்ணை திறந்தே வச்சுட்டு இருக்கேன். நான் எதையா ஒண்ணு பார்த்துட்டு எதையா ஒண்ணு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அப்பதான் நல்லா இருக்க மாதிரி நானே ஃபீல் பண்றேன். ஆனா எனக்கு அது பிடிக்கல. ஆனாலும் நானே நினைச்சாலும் எனக்கு தூங்க முடியல. நான் 2:30, 3 மணிக்கெல்லாம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். அதை எப்படி எனக்கு கிராஸ் பண்ணிக்கிறதும் தெரியல அப்படின்னுட்டு ரொம்ப டிப்ரெஷன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு காரணம் அந்த கோல்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த கோல்ஸ்க்காக இவங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணி அவங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணி தூங்காம சாப்பிடாம இருக்காங்க. அப்ப நான் கேட்கற கொஸ்டின், தூங்குனீங்களான்னு கேட்டா கரெக்ட், நான் தூங்கவே இல்லைங்க. தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றாங்க. இப்ப இங்க நீங்க எதை சரி பண்ணணும்? உங்களை தான் நீங்க சரி பண்ணணும். சோ நீங்க முதல்ல ப்ராப்பர் ரொட்டீன் கொண்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேல உங்களுக்கு எடுத்துரும். ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் வந்து, நான் 1 வீக்குங்கிறது மேபி கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட பாஸ்ட்ல நீங்க எவ்வளவு நாள் டிப்ரெஷனை கோ த்ரூ பண்றீங்கிறத பொறுத்துதான். சோ முதல்ல விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. கையில புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஒரு விஷயத்த காப்பாத்தணும்னு நினைச்சது காப்பாத்தாம முடியலனாலும் அதாவது அது பாட்டுக்கு நடந்துட்டே தான் இருக்கும். இன்னைக்கு எங்கேயோ ரோட்ல போற நாய்க்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சாப்பாடு வச்சே தான் ஆவாங்க. சரிங்களா? இது வந்து யூனிவர்சல். இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விஷயம். இது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் இங்க இருக்கு. அதுதான் அந்த கர்ம அப்படிங்கிறது. சரிங்களா? உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, வெளியில போங்க, ஹாப்பியா இருங்க. முதல்ல வந்து உங்க கூட நீங்க உங்களை என்கேஜ் பண்ணுங்க. தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க. தூங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க அப்புறமா சாதிச்சுக்கோங்க. சாதிக்கிறதெல்லாம் உங்க பிரியம். ஆனா முதல்ல நான் தூங்க முடியுமா? இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் அகைன். உங்களுக்கு இப்ப தூங்க முடியுமான்னு கேட்டா உங்களுக்கு தூங்குறதே மிகப்பெரிய சாதனையா இருக்கும் பொழுது நீங்க எப்படி நீங்க அதையெல்லாம் சாதிக்க முடியும்? உங்க கையில இருக்கிற ஒரு விஷயத்தையே உங்களால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலன்னா உங்க கையை மீறி தூரமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்னைக்குமே தூரமா தான் இருக்கும். அது எப்ப கிட்ட வரும் அப்படின்னா, நீங்க அது கிட்ட போகிறத விட உங்களை நீங்க பாத்துக்கிட்டு அந்த டிட்டாச்மெண்ட்ல இருக்கும்போது தான் அது உங்களை நோக்கி வரும். அதுக்குண்டான வேலைகள் அது தானா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி பிசிக்கல் ஃபிட்னஸ், பிசிக்கல் ஹெல்திங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவர் இருந்தா தானே சித்திரம் வந்து வரைய முடியும்னு சொல்லுவாங்க. சோ உங்களை பார்த்துக்கோங்க. டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தை எல்லாம் தூக்கி மறுபடியும் குப்பையிலேயே போட்டுருங்க. நமக்கு அது வேண்டாம். இன்னைக்கு லைஃப்ல எனக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களை செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் பாருன்னு உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணுங்க. இந்த சைடு யோசிங்க, உங்களுக்காக யோசிங்க. உங்களோட பாடி ஆர்கன்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்களோட மூளைக்கு, ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு, யுட்ரஸ்க்கு, காலு, கை, மூக்கு, வாயின்னு இப்படி எத்தனையோ உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ இந்த சைடு நீங்க வாங்க. உங்ககிட்ட இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 2, 3 நாள், ஒரு வாரம் கூட நீங்க உங்க கோல் பத்தி சிந்திக்காதீங்க. உங்களுக்கான டைமை கொடுத்தீங்க அப்படின்னாலே நீங்க தானா ஹீல் ஆவீங்க. அதுக்கப்புறமா நீங்க போய் யார்கிட்டயும் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, நான் ஓவர் திங்க் பண்றேனே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்காக 10 ஸ்டெப் முன்னாடி வருவாங்க. இதை வந்து நான் அனுபவபூர்வமா உணர்ந்து இருக்கிறதுனாலதான் சொல்றேன். ஸோ நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.